ஊராட்சி பகுதிகளை நகராட்சியுடன் மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு பல்வேறு இடங்களிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக கூறி வாழ்வாதாரம் இழப்பதாக கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் பெரம்பலூரிலிருந்து காட்சிகளை பார்க்க முடிகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைப்பில். சரவணன், இந்த ஊராட்சி நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக மக்கள் திரண்டு வருவதை பார்க்க முடியுது. என்ன விவரம்? வணக்கம் கோபால். பெரம்பலூர் நகராட்சி விரிவாக்க திட்டத்திற்காக பெரம்பலூர் அருகே உள்ள கவுல்பாளையம், நொச்சியம், எலம்பலூர், கோனேரிப்பாளையம் உள்ளிட்ட 4 கிராமங்களை பெரம்பலூர் நகராட்சியுடன் இணைப்பதற்காக கடந்த ஆண்டு பெரம்பலூர் நகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நகர்ப்புற விரிவாக்க திட்டத்தில் அளிக்கப்பட்டு அரசு ஒப்புதல் அளித்து 3 மாதங்கள் ஆகிவிட்டன. இந்த நிலையில அடுத்த மாதத்திலிருந்து கிராம பகுதிகளுக்கு மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய 100 நாள் வேலை திட்டமானது நிறுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. இதனால பெரம்பலூரை அடுத்த கோனேரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்னைக்கு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒன்று திரண்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஒரு மனு அளிக்க வந்திருக்காங்க. அந்த மனுவில் அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா, பெரம்பலூர் நகராட்சியுடன் தங்கள் கிராமத்தை இணைப்பதால 100 நாள் வேலை பறிபோகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட உள்ளதாகவும், 100 நாள் வேலையை நம்பிதான் தங்கள் வாழ்வாதாரம் இருப்பதாகவும், இதனால பெரம்பலூர் நகராட்சியுடன் கோனேரிப்பாளையம் கிராமத்தை இணைப்பதற்கு தாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும், அப்படி இணைத்தாலும் 100 நாள் வேலையை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கூறி இவர்கள் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. திடீர்னு இவங்க ஒரு 100க்கும் மேற்பட்ட திரண்ட இந்த பெண்களால பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவங்களை தடுத்து நிறுத்தி அவங்களோட கோரிக்கையை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் கவனத்துக்கு கொண்டு சேர்ந்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து மனுவை பெற்ற மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்காங்க. இந்த சம்பவமானது சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதே போல பெரம்பலூர் நகராட்சியுடன் எலம்பலூர் கிராமத்தை இணைக்க வேண்டாம் என்று கூறி இதே போல 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒன்று திரண்டு இதே போல மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்து உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சரவணன்.